இன்னைக்கு இந்த கூட்டணியில இன்னொரு குழப்பமா, இன்னைக்கு நம்ம பேட்டி ஒளிபரப்பான நாளன்னைக்கு செங்கோட்டையன் பேட்டி கொடுத்திருப்பார். அவருடைய கலக குரல் என்ன இம்பாக்ட் பண்ணும்னு நினைக்கிறேன். ஆல் இண்டிகேஷன்ஸ் ஆர் தட் எல்லாரும் சேரணுங்கிறார் அவர். அதில் கலகம் என்ன இருக்கு? எனக்கு புரியல. எல்லாருமே ஒன்றா வரணும் அப்படின்னு அதை கலகம்னு எப்படி சொல்கிறீங்க? தலைமை சொன்னா அது கருத்து, அதை மீறி சொன்னா அது கலகம் தானே. எப்படி கலகம் சொல்கிறீங்க அதை? அவர் என்ன எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அவர் வேண்டாத ஆட்கள்லாம் சேருன்னா அது கரெக்டு, அது தனி. ஆனால் அவங்க உங்கள் தலைமையில் சேரணும்னு சொல்கிறது எடப்பாடிக்கு பெருமை தானே. அதுக்கு அவர் விருப்பம் இல்லையே, அது தனி. ஆனால் இவரே ஏன் தப்பு சொல்கிறீங்க? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அதாவது எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நம்முடன் இணைந்து எடப்பாடியை ஏற்றுக்கொண்டால் கட்சிக்கு நல்லதுன்னு சொன்னால் அது கலகம் கிடையாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு அவங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் தப்பு. அதை கலகம்னு சொல்லலாம். அது மாதிரிலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு மற்றவங்களும் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கருத்து. கட்சியை வலுப்படுத்துவதற்கு தானே கொடுக்குறாரு. அமித்ஷா சொல்லி கேட்காதவர், மற்றவங்க சொல்லி கேட்காதவர், இவர் சொல்லி கேட்பாரா? எனக்கு அதை பற்றி நீங்கள் செங்கோட்டையனை பற்றி கேட்டீங்க, அது கலகம் இல்லைன்னு சொன்னேன். இவர் சொல்லி எடப்பாடி கேட்பாரான்னு கேட்டாங்க, எடப்பாடியை கேட்க வேண்டிய கேள்வி இது. சேர்ந்தா நல்லதா, சேராட்டி ஓகே? சேர்ந்தா நல்லது அப்படிங்கிறது எடப்பாடிக்கே தெரியுமே. சேர்ந்தா கட்சிக்கு நல்லதுன்னு தெரியும். தனக்கு நல்லதா என்னங்கிறது தான் அவர் யோசனை பண்ணுறாரு. அதுதான் எனக்கு அவருக்கு உள்ள கருத்து வேறுபாடு. இவர்கள் யாருமே திரு டிடிவி தினகரனும் இன்க்ளூடிங் ஓபிஎஸ் அவரோட தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. நீங்கள் முதலமைச்சர்னு என்டார்ஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் மிஸ்ஸஸ் சசிகலாவுக்கு கூட மாற்று கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவர்கள்லாம் அவருடைய தலைமை என்டார்ஸ் பண்ணும்போது வாட் ஸ்டாப்ஸ்? அதை எடப்பாடி கேட்க வேண்டிய கேள்வி. அதுதான் எனக்கு அவருக்கு இருக்க கருத்து வித்தியாசம்னு சொல்கிறேன் நான். அமித்ஷா ஏன் வலியுறுத்த மாட்டார்? அவர் சாணக்கியர்னா இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க வைக்க முடியலையே. இதை நீங்கள் அமித்ஷா கிட்ட கேட்கணும். அமித்ஷாவுடைய எண்ணத்தை பற்றி சொன்னேன், அவருடைய நோக்கத்தை பற்றி சொன்னேன், அவருடைய யுக்தியை பற்றி சொன்னேன். பாஜக காரங்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? அவங்களெல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க. ஸோ அது இண்டிகேஷன். அமித்ஷா என்ன சிந்தனை பண்ணுகிறாங்கிறத நான் சொல்கிறேன். நான் இவர்கள் சேரணும்னு சிந்தனை பண்ணுறேன். ஆமாம். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியில் எளிமையாக இடம்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அங்கே ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தை, அந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ண நீங்களும் முயன்றீங்க. நான் ரிசால்வ் பண்ணலாம் முயன்றேன். என்ன அவர் அழைத்தார், அவருடைய மனதில் இருக்கிறதெல்லாம் கொட்டினார், என்னுடைய கருத்தை கூறினேன். நீங்கள் பஞ்சாயத்து பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் பஞ்சாயத்து பண்ணுவதற்கு வரவில்லைன்னு சொன்னேன். நான் காரணம் என்னவென்றால் ஒரு குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.